Welcome Keso POS Software Solutions. POS, GST, Inventory, and Credit Maintenance. Keso POS is a pre-licensed version software, so you don't buy separately. And this software-based language is English. It's supported to make the receipt in your regional language. Keso POS ERP version 4.5 is the best option for all the retail shops and wholesalers. We are appreciated your feedbacks and comments. Before watching this video, please subscribe our channel and press like button. After that, you can share the video to your friends. நம்ம கணினியில் விண்டோஸ் பயன்படுத்தக்கூடிய கணினியில் இதை எப்படி நிறுவுவது அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்கள் அதை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த POS ins.zip அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை வந்து டவுன்லோட் பண்ணி அதை என்னோட சிஸ்டமோட டிரைவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த POS ins.zipஐ கண்டிப்பாக நீங்கள் டி டிரைவில் மட்டும்தான் இதை அன்ஜிப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டும். வேறு எந்த ஒரு டிரைவ்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இது இந்த டிரைவுக்காக மேப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். டி டிரைவ் POS INS இந்த ஃபோல்டருக்குள்ள DLL அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்குள்ள இன்ஸ்டால் EXE இந்த EXE ஃபைலை ரைட் கிளிக் செஞ்சு அதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக இது அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். மற்ற எந்த ஒரு மோடில் நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இப்படி ரன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண துவங்கலாம். இதில் ரெண்டாவது இதில் இன்ஸ்டால் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் நிறுவப்படுற கணினி சர்வராக உபயோகப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இதை இன்ஸ்டால் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் சர்வர் கம்ப்யூட்டராக பயன்படுத்தக்கூடிய வகையில் டேட்டாபேஸையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது டேட்டாபேஸ் வித்து கிளைண்ட் ரெண்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் மற்றொரு கணினியில் நிறுவனம், ஆனால் டேட்டாபேஸ் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேட்டாபேஸ் அன்செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் டேட்டாபேஸை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சர்வர் கம்ப்யூட்டரை கிளைண்ட் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி உங்களுக்கு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கும். ஸோ இதன் மூலம் என்னென்னா ஒரு டேட்டாபேஸையே மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கிளைண்ட் அண்ட் சர்வராக. ஸோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, உங்கள் கடையில் வந்து ஒரு 3 டெர்மினல் இருக்குது. ஸோ 3 டெர்மினலுக்கும் ஒரு சர்வரில் இருந்து டேட்டாவை எடுத்து 3 யூசர் வந்து நீங்கள் பில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்க, இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணின உடனே எல்லா செட்டப்பும் முடிஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்கும். அந்த மெசேஜை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே கொடுங்க. உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதும் உங்களோட மென்பொருள் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். இதில் எந்த விதமான ஒரு ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூசர் மேனுவலும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தர்றேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மென்பொருள் நிறுவப்பட்டன உடனே உங்களுக்கான டேட்டாபேஸ் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட டேட்டாபேஸ் ஆக்டிவ்க்கு வரும்.
ஸோ, ஒவ்வொரு முறையும் நீங்க இத பண்ண தேவையில்ல. உங்களுக்கான ஷார்ட்கட் டெஸ்க்டாப்ல இருக்கும். நீங்க நீங்க வந்து நார்மலா எப்பவும் போல அந்த ஐகான கிளிக் பண்ணி, நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ, இப்ப நான் என்னோட பிசில ஏற்கனவே நான் நிறுவிட்டேன். ஸோ, அதனால அந்த ப்ராசஸ் மறுபடியும் என்னால தொடர முடியல. ஸோ, அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் நானு. ஓகேங்களா? இப்ப வாங்க, நிறுவுனதுக்கு அப்புறம் நான் அந்த ஐகான கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். அது எப்படின்னு பார்ப்போம்.